தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது? பங்குனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா உங்கள் ராசிநாதன் அவர் 6ல் பார்த்தீங்கன்னா ராகு கூட இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 7ல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட சனி இணைவில், கிட்டத்தட்ட சூரியனுடைய இணைவில் தான் கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய தொடக்கம் இருக்குதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர். பொதுவாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வேலை இழப்பு, வேலையில் இருந்த பிரச்சனை, மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் நிறைய லாஸஸ் நிறைய சந்திக்கிறது, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட் வருதுங்க, பணம் சரியாக வர மாட்டேது, கொடுத்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கல, நான் கொடுத்த வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, இந்த மாதிரியான நிறைய ப்ரெஷரை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த பங்குனியில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டுங்க. ஏன்னா 10ல் குரு பகவான் அவர் தனிச்சு நின்றால் கூட அந்த வீட்டு அதிபதி யார் அப்படின்னா புத பகவான். அவர் 6ல் ருணரேக சத்துஸ்தானம் 6வது வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு செவ்வாயோட இணைவு. இந்த ராகு செவ்வாய் அப்படின்னாவே இந்த மறைமுகமான எதிரிகளை கூட நம்ம சரி பண்ணி கொடுத்துரும். ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா சரியாயிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க விலகிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த மறைமுகமான தொந்தரவு விலகும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கான நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு நல்ல ஒரு நியூஸ் கட்டாயமாக இந்த மந்தில் உண்டுங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றம் பிஸ்னஸ் ரீதியாக உண்டு. பகைகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல காலம், எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. திட்டமிடலோடு இந்த நேரத்தை கடந்து போங்க. அதை மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை மாறுதல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை மாறுதலுங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வேலைக்கு நான் போய் அந்த இடத்த ஸ்டடி பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுங்கிறது சிரமமாக இருக்குங்கிறதுனாலேயே கிடைக்கிற சம்பளம், கிடைக்கிற வேலை, கிடைக்கிற அவமானத்தை எடுத்துக்கிட்டு அங்கேயே நிறைய ப்ரெஷரை சந்திச்சுட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா வேலையை மாறி விட்டுட்டு போயிட்டால் இன்னொரு வேலை பக்கம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனாலே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே என்னடா வேலை பார்க்குறது நான் பார்த்துக்கிறேன்ட்டு வேலையை விட்டுருவாங்க. பட் திருப்பி வேலை இல்லாமல் ஒரு 4-5 மாதம் வேலையெல்லாம் கஷ்டப்படுவாங்க. பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குழப்பங்கள் இன்றைக்கி மட்டுமல்ல, கடந்த ஒரு 4-5 வருஷமாக இருக்குது. அது இந்த 3-4 மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையும் பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த நிலை மாறுமா அப்படின்னா 7ல் சனி, கெண்டக சனி, அவர் சுக்கிரன் 7ல் இருக்கார், 2 கூட சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதிக்கு 8ல் போய் மறைகிறார். அப்போது 11ஆம் தேதிக்கு முன்கூட்டி ஒரு ரிசல்ட் வரலாம், ஒரு வேலை ரீதியாக நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி வரலாம். அது வந்தால் எடுத்துக்கங்க. பங்குனி 1ஆம் தேதியிலேருந்து பங்குனி 11ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக வேலை மாறுதலுக்கான வாய்ப்பு எடுத்துக்கலாம். 11ஆம் தேதிக்கு மேலே வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ஒரு மைண்டை வச்சுக்குங்க. அப்போ பின்பாதியை பார்க்கலாங்கிறது அடுத்தது உங்கள் சுயஜாத திசாபத்தியில் ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் முடிவெடுங்க. பட் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளே வந்தால் வேலை மாற்றம் செய்யலாம். 11ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குரு பார்த்திங்கன்னா 10ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்காரத்தை கொண்டும் வேலையில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலை, வெளியூர் பயணங்கள், இந்த 7ல் இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 12 கூடிய சூரியன் கூட இணைவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி பார்த்திங்கன்னா இந்த அயல்நாடு தொடர்பு ஈஸியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் இந்த 7ல் இருக்கிறப்போ. அப்போ மனைவி மக்களை விட்டு பிரியறது, ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் வெளியே இருக்கிறது, இந்த மாதிரியான சூழலை கொடுப்பார். அப்படின்னால கண்டிப்பாக வெளிநாட்டு யோகத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். வெளிநாடு பயணிக்கலாம், அங்கே விசாவுக்கு ட்ரை பண்ணலாம், அங்கே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறது, அங்கேருந்து ஏதோ ஒரு கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறது, அல்லது அங்கே ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் தாராளமாக இந்த பங்குனி மாதத்தில் பண்ணலாங்க. அதை பயன்படுத்திங்க. இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். இந்த பொதுவாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த 12ல் கேது, இந்த மோட்சகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 12ல் கேது இருந்தால் நமக்கு பிடிவாத எண்ணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்குள்ளேயே வரும். நம்ம கோவப்படுறோமா, நம்ம கரெக்டாக போகிறோமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை யோசித்து முடிக்கிறதுக்குன்னு இன்னொன்று திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஓவர் திங்கிங் இந்த 12ல் கேது தனிச்சாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த திங்கிங்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அதனாலே என்னென்னா வீட்டளவில் பிரச்சனை உருவாகுது, நண்பர்களையும் பிரச்சனை உருவாகுது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை உருவாகுது, ஒரு மாதிரி நிறைய வெக்ஸான ஒரு சூழல் நிறைய நடக்குது. அப்போ இந்த நிலை மாறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். வீட்டளவில் சில கருத்துக்கள் கேட்டு சில வேலைகளை செய்யணும். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளான அந்த அன்னோனியங்களுக்குள்ளான ஒரு சூழலை உருவாக்கிக்கினீங்கன்னா, ஏன்னா இந்த 7ல் பார்த்திங்கன்னா சனி கம்பல்சரி ஏதாவது ஒரு பகையில் உருவாக்கிடுவார். நம்ம மனைவிக்கு கணவருக்கு சண்டைகள் வருவோம், 3ஆம் நபர்னால வரும், அல்லது வீட்டளவில் வரும், அல்லது அக்கா தங்கச்சினால் வரும், அண்ணன் தம்பினால் வரும், இல்லை அப்பா அம்மானாலே கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு பத்திரம் உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த காதலர்கள் அதே மாதிரி தான், சண்டை அதிகமாகலாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் கூட போகலாம். அதனால் முடிஞ்சளவு நீங்களும் விட்டு கொடுத்து போய்க்கிங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம்
இந்த புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, திருமணத்துக்கான முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது பொதுவாக வந்து இந்த நேரம்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த குரு பகவான் வந்து 14வது வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மே மாதம் முடிஞ்சு ஜூனில் தான் மாறுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 10ல் இருந்து கண்டிப்பாக சுப நன்மையை ஏற்படுத்துறதுனால இந்த கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். முயற்சி எடுக்கலாம். மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுறது, பேச்சுவார்த்தை நடத்துது, அல்லது இந்த மந்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வேலையை செய்யலாம். இந்த பங்குனியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கழிவுன்னு சொல்கிறதுனால டக்குன்னு திருமணத்துக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறனால ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஒரு சித்திரை வைகாசியில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ல் புதன் இருக்கிறதுனால, ருணரேக சத்துசந்த புதன் இருக்கிறதுனால இந்த மறதிகள் மந்தங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்தனம் அதிகரிக்கலாம். பொதுவாக எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு ஓவர் திங்கிங், அவங்களுமே வந்து கல்விக்கு அப்பாற்பட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது கல்விக்கு அப்பாற்பட்டு வந்து ஒரு விளையாட்டுலையோ அல்லது அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய பயணிக்கிறதோ அல்லது எங்கேயாவது வந்து ஒரு மாதிரி அவங்களே ஒரு வெப்சைட்டே இருக்குது, அலைஞ்சிட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சூழலுக்கு கரெக்டாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரது ரொம்ப நல்லது. அசால்ட்டாக இருக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளை பார்த்துக்குங்க. அதே மாதிரி வாரம் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய், புதன், வியாழன், இந்த குரு பகவான், இந்த 3 கிரகங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு தெய்வம் போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நியர்பை இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு, பைரவர் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகும்போது நல்லா இருக்குது. பயன்படுத்திக்கங்க. நல்லது நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், மாத ராசி பலன் பார்க்குறோம், மாத கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் இல்லாமல் ராக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி மாறுற காலகட்டங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கூட நமக்கு பெரிய ரிசல்ட் வர மாட்டேது. ஏதாவது ரூபத்தில் தடைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய ஆரம்ப காலங்களிலிருந்து நம்ம பிறந்த வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் கஷ்டம் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம். இல்லை வந்து ரொம்ப நல்லா இருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா சாமியும் கும்பிட்றீங்க, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த எளிய பரிகாரங்களும் பண்ணுறீங்க, சக்திக்கு மீறியும் சில பரிகாரங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும் வரமாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணும் பொழுது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சதய நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்திருக்காரு, ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் பட் பார்த்தா அதில் வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த நட்சத்திரத்துக்குரிய வழிபாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சூழலுக்கு தெரிஞ்சுக்காமல் அவருக்கு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறார். அதனால் எந்த பலனுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுயஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்து அது சுயஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா எழுதி வச்சிருக்க ஜாதகம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை கம்ப்யூட்டரைஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பர்த் பிளேஸ் கரெக்டாக போட்டு கரெக்டான டைம் போட்டு நீங்கள் ஜாதகத்தை கரெக்டாக எடுத்துருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னங்கிறது வந்து உயிர்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசி எப்படி நம்ம ராசி பலன் பார்க்குறோமோ, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் ஒரு கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மகர ராசியுடைய பலனும் நீங்கள் பார்க்கணும், கும்பராசியுடைய பலனும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 7.5 நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 7.5 நடக்காது. கும்பராசிக்கு நடந்துருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து துளாராசினா 7.5 நடக்காது. ஆனால் கும்ப லக்னம் இருக்கிறதுனால அந்த சனி வந்து அவருக்கு வந்து வீக்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்குரிய பலனும் நீங்கள் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 14வது வீடு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள். அதே மாதிரி 5th பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிளானட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்தாலும் பாதிப்பு தான். அதே வலுவிழந்த கிரகம் ரொம்ப பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கம் பெற்றது அது யோகத்தை கூட கொடுக்கலாம். அப்போ ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏதாவது யோகங்கள் ஏதாவது இருக்கா, அந்த யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நம்ம எப்படியான வழிமுறைகள் செஞ்சால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் போக்குவரத்தோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது இனி அடுத்த பிளான் ஏதாவது வெளிநாடு பிளான் வச்சுருக்கீங்கனாலோ இந்த மாதிரி தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜியை கரெக்டாக தெளிவாக நான் சொன்ன எல்லாம் பார்த்து கரெக்டாக முறையில் ஜாதகம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கரெக்டாக பார்க்க முடியலன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலனே நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது. இல்லை நேரில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி வந்து நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனால வாங்க. கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லதொரு பொழுதில் உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.